வணக்கம் தமிழா. ஆர்ஆர்பி எக்ஸாம் அனலைஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்ன எக்ஸாம் பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரியல் ஐசோலேட்டட் கேட்டகரிஸில் உள்ள தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா 15/12/2020 நடந்துக்கிட்டு இருக்குது. அது இல்லாமல் 15ஆம் தேதிக்குரிய எக்ஸாம் அனலைஸ் பார்த்தாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதிக்குரிய எக்ஸாம் அனலைசிஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா 50 கொஸ்டின் கிட்ட தான் பார்த்தீங்கன்னா மொத்தம் 100 கொஸ்டின் 50 கொஸ்டின் கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் அவேர்னஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ், சயின்ஸ், மேக்ஸ், ரீசனிங் எல்லாமே சேர்த்து 50 கொஸ்டின். இது இல்லாமல் 50 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைப்பிங் சம்மந்தமாக இருக்கும். அதே மாதிரி 50 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபீல்டு சம்மந்தமாக கொஸ்டின் கேட்போம். ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். இந்திய அரசியலமைப்பில் எத்தனை அட்டவணைகள் உள்ளன? இந்திய அரசியலமைப்பில் எத்தனை அட்டவணைகள் உள்ளன பார்த்தீங்கன்னா 12 அட்டவணைகள் உள்ளன. அடுத்து எல்லை காந்தி என்று அழைக்கப்படுவோர் யார்? எல்லை காந்தி என்று அழைக்கப்படுவோர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கான் அப்துல் கபார் கான். அடுத்து முஸ்லீம் லீக்கின் நேரடி நடவடிக்கை நாள் எப்போதுன்னு கேட்டாங்க அப்படின்னா ஆகஸ்ட் 16, 1946. அடுத்து ஆண்கள் உலகக்கோப்பையில் கிரியோவை தொடங்கியது எந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஐசிசி. அடுத்து எந்த முகலாய பேரரசர் தனது மனைவியை ரங்கூன் சிறையில் வைத்திருந்தான்னு பார்த்தீங்க அப்படின்னா பகதூர் ஷா ஜாபர். அடுத்து மிக உயர்ந்த பயன்படுத்தக்கூடிய உலோகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தங்கம். அடுத்து இந்திய அரசியலமைப்பின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் பார்த்தீங்கன்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கர். அடுத்து மகாத்மா காந்தியின் முதல் அரசியல் இயக்கம் எது? மகாத்மா காந்தியின் முதல் அரசியல் இயக்கம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 1917ஆம் ஆண்டு சம்பரான் இயக்கம். ஓகேங்களா? அடுத்து 9வது கொஸ்டின். மார்ச் 8, 2020 அன்று நடைபெற்ற ஐசிசி மகளிர் ஐபிஎல் கிரிக்கெட் கோப்பையை வென்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா. அடுத்து இரண்டாவது தலைமுறை கணினியின் அடிப்படை என்னன்னு பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர். அடுத்து 2020 மார்ச் 5ஆம் தேதி ரிசர்வ் வங்கியின் துணை ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா என்எஸ் விஸ்வநாதன். அடுத்து மாசு குறியீட்டில் எந்த நாடு முதலிடம் வகிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ். அடுத்து இயற்கை தேர்வு கொள்கை நூலை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சார்லஸ் டார்வின். அடுத்து ஐக்கிய நாடுகள் சபையில் எத்தனை ஆண்டுகளுக்கு தற்காலிக உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்? ஐக்கிய நாடுகள் சபையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் 5 தற்காலிக உறுப்பினர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அடுத்து 15வது கொஸ்டின். ஒரு குறிப்பிட்ட அசல் தொகை 5 ஆண்டுகளில் 520 ரூபாயாகவும் 7 ஆண்டுகளில் 568 ரூபாயாகவும் மாறுகிறது எனில் அசல் தொகை எவ்வளவு? அப்போ 5 வருஷத்தில் 520 இருக்குது, 7 வருஷத்தில் 568 இருக்குது. அப்போ 2 வருஷத்துக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? 48 ரூபா இன்க்ரீஸ் ஆகுது. அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கும்? 24 ரூபா. ஓகேங்களா? அப்போ ஒரு வருஷத்துக்கு 24 ரூபா வட்டி. அப்போ நான் ஃபஸ்ட்டு இதை எடுக்க போகிறேன். 5 வருஷத்துக்கு 520 மாறுதா? அப்போ 5 வருஷம் வட்டி எவ்வளோ கிடைக்கும்? 120 ரூபா கிடச்சிருக்கும். அப்போ அந்த 520ல் 120 கழிச்சு எவ்வளோ வரும்? 400. அப்போ அதுதான் அசல் தொகை. அடுத்து 16. 35 லிட்டரில் பால் மற்றும் தண்ணீரின் கலவை எவ்வளோ பார்த்தீங்கன்னா 4:3 இருந்தால் பால் மற்றும் தண்ணீரின் விகிதம் 2:1 இருக்க எந்த அளவு பால் சேர்க்க வேண்டும்? ஃபஸ்ட்டு 35 லிட்டர் பிரிக்கிறோம். ஓகேங்களா? எவ்வளோ விகிதம் இருக்குது? 4:3. அப்போ பால் வந்து 20 லிட்டர் இருக்கும், தண்ணீர் வந்து பார்த்தீங்கன்னா 15 லிட்டர் தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ பால் 20, தண்ணீர் 15. இது வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா 2:1 மாற்றணும். அதாவது தண்ணீர் அப்படியே தான் இருக்கும். அதாவது தண்ணீர் வந்து 15 லிட்டர் அப்படியே இருக்கும். பால் வந்து எவ்வளோ மாற்றணும்? 30 லிட்டராக மாற்றணும். ஏன்னா தண்ணி ஒரு வீதம் 15னா அப்போ 2 எவ்வளோ வரும்? 30 வரும். நம்மகிட்ட ஆல்ரெடி பால் எவ்வளோ இருக்குது? 20 இருக்குது. அப்போ 30 மாற்ற இப்போ என்ன பண்ணணும்? 10 லிட்டர் பால் சேர்க்கணும். அடுத்து 17வது கொஸ்டின். ரமேஷும் நரேஷும் சேர்ந்து 6 நாட்களில் ஒரு வேலையை முடிக்கின்றனர். ரமேஷ் மட்டும் 10 நாட்களில் ஒரு வேலையை முடிக்க முடியும் என்றால் எத்தனை நாட்களில் நரேஷ் முடிக்க ஆகும் நாட்கள்? எவ்வளோ நாளில் பார்த்தீங்கன்னா 15 நாட்கள் ஆகும். ஓகேங்களா? அடுத்து 18வது கொஸ்டின். தனிநபர் ஒலிம்பிக் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற இந்தியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அபினவ் பிந்த்ரா. அடுத்து நேஷனல் எனர்ஜி லீடர் அவார்டு விருதை பெறுவதுன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் சர்வதேச விமான நிலையம். அடுத்து 20. பிரதான் மந்திரி உஜ்வாலா திட்டத்தை தொடங்கிய முதல் மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இமாச்சல பிரதேசம். அடுத்து
ஞானபீட விருதை பெற்ற முதல் பெண் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆஷாபூர்ணா தேவி. அப்போ இந்த ஞானபீட விருதை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஏன்னா 15 நடைபெற்ற தேர்வுலையும் கேட்டிருந்தாங்க, இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அடுத்து 2023ஆம் ஆண்டு நடைபெறும் தெற்காசிய கால்பந்து போட்டி நடத்தும் நாடு எது பார்த்தீங்கன்னா சீனா. அடுத்து பிசிடி என்பதன் விரிவாக்கம். பிசிடி என்பதன் விரிவாக்கம் என்ன பார்த்தீங்கன்னா பைனரி கோடட் டெசிமல். அடுத்து யூஆர்எல் என்பதன் விரிவாக்கம் என்ன பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர். அடுத்து தலித்களின் முன்னேற்றத்திற்காக தாழ்த்தப்பட்ட வகுப்புகள் மிஷன் என்ற நிறுவனத்தை ஆரம்பித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகர்ஷி விட்டல் ராம்ஜி ஷிண்டே. அடுத்து தேசிய அறிவியல் தினம் கொண்டாடப்படும் நாள் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 28. அடுத்து விஸ்வநாதன் ஆனந்த் எந்த ஆண்டில் முதன்முறையாக ஃபைட் உலக செஸ் சாம்பியன்ஷிப்பை வென்றார்னு பார்த்தீங்கன்னா 2000ஆம் ஆண்டில் தான் முதல் ஃபைட் உலக செஸ் சாம்பியன்ஷிப்பை வென்றார். இதே மாதிரி தொடர்ந்து அனலைஸ் வந்துட்டு இன்னும் பார்த்தீங்கன்னா இன்று ஒரு தேர்வு இருக்குது 17/12/2021 தேர்வு நடைபெறும். ஸோ இதுக்கான அனலைஸ் நம்ம கண்டிப்பாக கொடுப்போம். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.